ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நெல்லிக்காய் வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் நெல்லிக்காய் சாதம் தான் பண்ண போகிறேன். ஏன் நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளும் சரி இல்லை பசங்களும் சரி எல்லாருமே நெல்லிக்காய் அதிகமாக யூஸ் பண்ணணும். இதில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம இதில் சட்னியோ இல்லை பொரியலோ இல்லை மிட்டாய் கூட பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சரி, இதய நோய் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வயிற்று ஏதாச்சும் புண்ணு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது அதிகமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த பார்த்துருப்பீங்க, ஆட் வருமே டிவியில் கூட, இந்த முடி உதிரதுக்கு, முடி வளரல, முடி நரைக்குதுன்னு சொல்லி இது ஆம்லா இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதுதான் என் வாயில வந்துருச்சு. ஸோ இது யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் சாப்பாடோ சட்னியோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பசங்களும் சரி இல்லை நம்மளும் சரி அதிகமாக இதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி என் பையனுக்கு நான் இந்த நெல்லிக்காய் சாதம் தான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 நெல்லிக்காவை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, வேர்க்கடலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாய், கடுகு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் கடலை பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அது கருகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறினா போதும். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் இதிலேயே சேர்த்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச சாப்பாடு இதில் சேர்த்துக்கிறேன். அதன் மேலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப சத்துன்னு உணவு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் அனுப்பலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. நான் என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதமும் அதோட பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ் பேக் ஆகிடுச்சு. அவனும் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறான். என்னோடய வீடியோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.